ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதாவது ஒரு புல்லாங்குழல் வார்த்தைக்கு வராத சோகத்தை வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படி ஒரு சோகராகத்தைத்தான் சுரம் பிரித்தேன். அதைத்தான் உங்கள் பார்வைக்கு படம் பிடித்தேன். நீ என்னதான் ஊர் நாய் மாதிரி கத்திட்டு கிடந்தாலும் அந்த ஜீவன் இந்த வீட்டுக்கு வர போறதில்ல. ஆனா அப்படியே ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டு போனாலும் அது இந்த வழியாத்தானே போகணும். நீ ஒரு ஓரமா ஒதுங்கி நின்னு மனசு தேத்திக்க. அதை தவிர வேற என்ன பண்றது? என்னப்பா நான் சொல்றது? ஆமா ஆமா ஆத்தா, சீண்டி பாக்குற சின்ன புத்திக்காரன கூட ஐயா சந்தோஷமா பார்த்துதான் பழக்கம். ஊரே வாய முடிக்கிட்டு கிடக்கு. நீதான் சமாதானமா போயிருந்தாயே. சொல்லுவீங்கயா சொல்லுவீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஊர் வெண்ணு திங்கிறதுக்கும் மெச்சு போடுறதுக்கும் நான் தானா கிடக்கேன். சாவ போற மனுஷன் சடங்க இந்த வீட்லயே கடத்தி முடிச்சிட மாட்டீங்களான்னு என் நெஞ்சு கடந்து அடிச்சுக்குது. எந்த நல்லது கட்டதும் பரம்பரையா இந்த வீட்ல நடந்தானே பழக்கம். எங்கேயோ எதுவோ ஆயி போய் எவ்வளோ ஒருத்தி என் சொத்து பத்தல ஆண்டுக்கவா ஏதோ ஊர் பெரிய மனுஷங்க 4 பேர் போய் அந்த மனுஷனை கொண்டாந்து கடத்துவீங்கன்னு பார்த்தா ஆத்தா அப்பா இங்க இருக்கிற வரைக்கும் தான் உசுர புடிக்கிட்டு இருந்தேன். இப்போ என் சத்த போட்டு புலம்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் சும்மாரு. வாய பத்திட்டு போடி. என்னதான் இருந்தாலும் இந்த பொம்பளைக்கு இவ்வளவு பிடிவாத இருக்கக்கூடாதப்பா. பெத்தாப்பட பாகங்கிற பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன்றாலே. உன்னாத்தாவுக்கு என்னன்னா புருஷ ராஜா மாதிரி அங்க இருக்கிறத விட்டுவிட்டு ஆத்தங்கரையில தன்னந்தனியா சன்னியாசி மாதிரி இருந்தா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே என்ற ஆத்திரம் தான். ஆட்டு மந்தையை திருப்பி விட்ட மாதிரி நாமே பேசிட்டு இருந்து என்னையா பிரயோஜனம்? அது அந்த பொருளாதாரம் தெரியலையா? பொட்டாச்சி என்னதான் உச்சத்துல இருந்தாலும் இறங்கி வர்றவதான். நீங்க பெரியவங்க 4 பேர் போய் கூப்பிட்டா வரமாட்டேன்னா சொல்வா. இப்பவா பெறவான்னு நினைச்சா ஒரு வாரமா இப்படி கிடக்க. ஆனா நீ ஒண்ணு நெஞ்சு குழிக்குள்ள ஏதோ ஒரு நினைப்பு கடந்து இழுத்து கிடக்கு. பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா? ராசாவே வருத்தமா ஆகாயம் சுருங்குமா ஏங்காதே அத உலகம் தாங்காதே அடுக்குமா சூரியன் கருக்குமா? வாங்க. எப்படி இருக்கு? பெருசு பெரிய மாப்பிள்ள கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க யார் வந்திருக்காருன்னு. உங்க பேரை உங்க மக உங்க சம்சாரம் எல்லாரும் வந்திருக்காங்க. கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. பொன்னாத்தா வாதாயி கிட்டவா. ஆணைய பாக்குறதுக்கு வெள்ளை எழுத்து கண்ணாடி இருக்கியா? ஆசை அவ மேல ஆதரவு பாய் மேலங்கிற மாதிரில படுத்திருக்காங்க. 30 வருஷமா வாக்கப்பட்டு ஓட்டு வளையத்தை பாக்குறதும் மூக்க சிந்தி போடுறதுமாவே காலத்தை கழிச்சு விட்டேன். இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் எனக்கு பெருசா அள்ளி கொட்டிக்கிட்டேன். கல்லு சவத்துக்கு கூட கண்ணு காது இருந்தா பொன்னாத்தா பேசுறதுக்கு எல்லாம் இந்நேரம் உருகி ஓடி இருக்கும். என் ராசிக்கு 1000 கால் மண்டபம் கட்டி ஆண்டு கடினா கூட வெயில் தானே அடிக்கும். இல்லன்னா தூரு பிடிச்ச தோரட்டுக்கும் 10 வெள்ளாட்டுக்கும் வந்த இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டிருப்பா. அடைய மருமவனே அங்கே இருப்பான் இங்கே இருப்பான் திங்கிற சொத்துல பங்கும் கேட்பான்னு சொல்லுவாங்க. உன் மாமனுக்காவது வெள்ளாடும் தோட்டு குச்சியும் சொந்தமா இருந்தது. உனக்கு கோவண துணி கூட சொந்தம் இல்லையே. அது என்ன அடுப்பு உதற குச்சில அப்படி ஒரு பாட்டு? இந்தா மத்தியானத்துக்கு வாக்கட்ட போட்டுக்கிட்டு மாடுகளை பாரு.
போடி. நாய்வால என்னைக்கு நிமித்த முடியும்? மாமா நேட்டுல நீ ஈரம் உங்க அக்காவும் நானும் மஞ்சள் தண்ணி விளையாடிட்ட பிள்ளை. மக்களையா பேசுவீங்களே. கீரை கீரை. ஐயா வணக்கங்க. என்னடா பெரியப்பா, போன வருஷம் ரொம்ப அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டே, வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி சடங்கு சுத்துறங்க. தங்கச்சி யார கேட்டான்? பொண்டாட்டிக்கு ஏதாவது உண்டான்னு கேட்கிறேன். எனக்கு தெரியாதுங்க. என்ன பஞ்சாயத்து வச்சா கேட்க முடியும்? உனக்கு வாத்துதான் பிறக்க போகுது. என் புள்ள செவிலி, என்னப்பா? கவுண்டரியா தோட்டத்துல தண்ணி இறைக்கிற சாலு அருந்து போச்சான். தைக்கிறதுக்கு வர சொல்லியிருக்காவோ. போனா பொழுது சாயத்தான் வருவேன். நானும் வெள்ளத்தையாமோட சேர்ந்து விறகுக்கு போறேன். பொழுது சாஞ்சுதான் வருவேன். அடனா அதுக்கு சொல்ல கழுத. நிறைய அடுப்பு விட என்ன செய்வ? கேப்பி திருச்சி கழிக்கின்றேன்ப்பா. மகாராஜி, உங்க ஆத்தா ஒன்றை பெத்து போட்டுட்டு அவ போயிட்டா. உன்னை ஒரு நல்லவன் கையில ஒப்படைக்கணுமேன்னு கிளவன் தடுமாறுறேன். மாட்டை பத்திட்டு போ, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். செங்கோடா சாமி, வர காலில் முள்ளு குத்திக்கிச்சு. வாவுட்ட தானும் போதா முள்ளு குத்தணும். பரம்பரையா இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு உங்க காலுக்கு ஒரு செருப்ப மாட்ட முடியலையேன்னு வருத்தம். எனக்கு தெரியாதா சாமி, 20 வருஷமா எந்த வைராக்கியத்தினால நீங்க செருப்பு மாட்டாம இருக்கீங்கன்னு. காட்டுப்பேர்களா, என்ன வேட்டைக்கு போற சனங்களா? வேலை பிடிச்சிட்டு வரவன் சொல்றத கேட்காம பாரு. யாரா சட்டி பிடிச்சு வரைக்கும் வர வேண்டாம். சாமி ஐயாதீங்க, சாமி ஐயாதீங்க. பாரப்பட்டிக்கு வழி தெரியலங்க. அரைப்பிடித்தாம்புல இருந்து பஞ்சமலைக்கு வந்தவங்க. பஞ்சமுளைக்கு வந்தியா? இங்கே பஞ்ச அவுத்து போட்டுக்கிட்டு அம்மனத்தோட ஆடுது, நீ அரக்கோமனை கேட்க வந்துட்ட பாரு. பேரு தாங்க அரைப்பிடித்தாம்பட்டி. ஆனாக்கு சோளத்துக்கு வழி இல்ல. ஏதோ வம்சநதி பாயிர பூமி வளமா இருக்கும் நினைச்சு வந்து விட்டவங்க. இது யாரு உங்களோட உனக்கு? என் பேர் ஒண்ணு உலக்கு இல்ல. எங்க அப்பா தான் பேர் வச்சிருக்காங்க. நல்லா படைச்ச காலத்திலேயே பேராவூரணி கோயில்ல 10,000 பேருக்கு சோறு போட்டு காது குத்தி பேர் வச்சாங்க. என் பேரு குயில். நல்லா தான் பேசுற. எனக்கு என்னவோ உனக்குங்கிற பேர் தான் உனக்கு சரியா இருக்கு. எனக்கு கூட உங்களை பார்த்தா பறக்கப்படி மாதிரி தான் தெரியுது. அது ஒரு வினயமில்லாத கழுதிங்க, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நான் ஒண்ணு தப்பா எடுத்துக்கல. சரடும் கோழி ஊசி வாங்கி கொடுக்கற, அவன் வாயை தச்சு வை. இது ஒரு ஆக்கம் கட்ட கூவங்க. இதுதான் சரியான பேர் அவளுக்கு. மானம் பார்த்த பூமியில இருந்து மனசு உடைஞ்சு வந்திருக்கோம். மல்லுக்கு நிக்கிறீங்களே, பார்த்தா ஊருக்கு தலைக்கட்ட மாதிரி தெரியுது. கட்டுமானம் இல்லாம பேசுறீங்களே. அடியாத்தி, கொஞ்சம் விட்டா வேட்டு வச்சு பாறைபட்டியே தவுத்து விடுவா போல இருக்கு. தட்டுமுட்டு சாமானோட வந்திருக்கீங்க, தடம் பார்த்து போங்க. தைக்கிறதுக்கு ஊசியோட பொழுதுக்கு வரேன். மனசுல ஒண்ணு வச்சுக்கிறாதீங்க. பாறைப்பட்டிக்கு வழி எந்த பக்கம் போறதுங்க? 4 விதப்பு காட்ட பீச்சுக்கிட்ட அந்த வேலையை பிச்சுக்கிட்டு போ. பக்கத்துல 6 வரும். தான் பேசுறீங்க. ஏய், நீ ஏன்டா நிக்கிறவன்? அவளை விட நல்லா தான் பேசுற போ.
பெருசு. ஆமா, நீ எங்க வந்தவன், என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க? இது யாரு அப்ப விட்டு இடம் நினைச்சு குடிசை போட்டுக்கிட்டு இருக்கவன்? அவன் என்ன பூமி அதிர்படியா லங்கு லங்குன்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கான்? ஓய், என்ன நடக்குதுங்க? ஐயா, ஊருக்குள்ளேயும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வயக்காட்டுலயும் ஆள் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. 10 காசு சம்பாரிச்சா தானுங்க பசியார முடியும். பொண்ணு பொருசு ஆத்த கிடக்கிறதுக்கு பரிசல் போட்டோம்னா தினம் 1-2 கிடைக்கும்னு பொண்ணு சொல்லுச்சு. பெரியவங்க நீங்க மனசு வச்சீங்கன்னா ஒரு ஓரமா குடியிருந்துக்கிறோம். சரி சரி, பஞ்சம் பிழைக்க வந்தவங்க. இப்ப சரி, இனிமே ஏதாவது செய்யறதா இருந்தா ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு தான் செய்யணும். சரிங்க. கையா தக்காளி நல்லா பித்தி பல்லுவா இருக்கட்டும், வைக்கிற செவுரு. ஏயா, வீட்டுலதான் என் உசுர வாங்குறேன். பொம்பளைங்க பொழப்பு கிழப்பு நடத்த வேணாம். கழுத்து மேட்டு வரைக்கும் காவலுக்கு வந்தா எப்படியா? போயா. ஏண்டி புருஷன் மேல எரிஞ்சு விழுகிறேன்? ஆசையா தானே வராரு, சந்தோஷமா தான் பேச. வேற வம்பே வேணாம். அப்புறம் முந்தாடி எடுத்து சொருவிக்கு சொல்லும். புருஷன் தானடி, சொருவிக்கு சொன்னா என்னடி தப்பு? அக்கா, உனக்கு 6 வயசுலயே கல்யாணம் ஆச்சு. இன்னும் புள்ள கூட பெத்து கொடுக்காம குழந்தை மாதிரி உன் புருஷனை வச்சிருக்கிற. இவ்வளவு இருக்கால பாரு, வம்பு தும்புக்கு போகாம வீடு வந்து சேரணும். அவன் தண்ணி பாய்ச்ச கூப்பிட்டா, இவன் வெத்தலை கேட்டா, நாட்டாண்மை சுண்ணாம்பு கேட்டா, சொன்ன இன்னைக்கு ராத்திரிக்கு அடிதான். அக்கா, கொஞ்சம் மேய விடாம பாத்துக்க, நான் வர்றேன். என்ன கைத்துக்காரர் பொண்டாட்டியா? பாக்குறேன் திருவிழாட்ட பக்கம் எல்லாருக்கும் என் பொண்டாட்டி மேலேயே கண்டு உங்க போக விட மாட்டேன். போடா. பிள்ளைகளா, என்ன எல்லாரும் ஊம கொட்டா மாதிரி உம்முன்னு வேலை செய்யறவங்க? ஏன் மாதிரி குழந்தை வீட்டுல இருந்து வரும்போது வாயில ஏதாவது அடக்கிட்டு வந்துட்டியா? அட, சிரமம் தெரியாம ஏதாவது பாடிக்கிட்டே வேலை செய்ய வேண்டியதானே? உச்சி வெயில் மண்டையை பழக்குது, ஊர்வம்பா பேச முடியும். பொழுதப்ப சாயி கூலி எப்ப வாங்கலாம் நாங்களே நடக்கும். எங்கப்பா, என்னடா இழுவ ஜாஸ்தியா இருக்கு? ஏய், ஏன் கயிறு திரிக்கிற பஞ்சாதி கருப்பாய், நீதான் காது செவ்வ அருந்து போறாப்ல பாடுறவளாச்சே. ஒரு பாட்டு பாடுப்ல. நானே பச்சை புள்ளக்காரி தொண்டை வத்தி கிடக்கேன். ஏய், இப்ப நீ பாட போறியா இல்லையா? நீங்க கலை எடுக்கதான் காசு தரீங்க, இந்த பாட்டெல்லாம் பாடுறதுக்கு இல்ல. போங்க மாமு. பாட வைக்கிறனா இல்லையா பாரு. இது இல்லையே, கால் மேல கால் போட்டு படுத்திருக்க. அந்த திமிர் பிடிச்ச சரிக்கு பிள்ளதே. அடியாத்தே. ஐயோ, என்னடா என்னடா ஆரடிச்சி நீ அழுத, அடிச்சவரே சொல்லி அழு, மாமே அடிச்சாரோ. தன்னே தன்னானே நானே, பச்சை உடம்புக்காரி உன்னை பாட வச்சேன் பாத்துட்டியா? ஓடுவா, பாடவா மாட்டேன். அட இங்க பாரு, எதுலயுமே சமத்த சைஸ் பாடுவார் மாம. பாட மாட்டேன் சொன்ன வச்சு பாட வச்சிட்டாரு பாத்தியா? எவன் எவனோ எங்கெங்கயோ தொட்டதுக்கு இப்ப நான் முட்டிக்க வேண்டியிருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ. என்ன நடந்தது? ஏயா இப்படி முட்டிட்டு சாவற? ஏடி, கல்யாணம் அன்னைக்கு என்ன அங்கு தொடாத இங்கு தொடாதுன்னு பாடா படுத்துறியேடி. என் ஜாடியில ஒரு பிள்ளைய பெக்கடா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்டி. இப்ப என்னையா நடந்தது? விஷயத்த சொல்லு. வயக்காட்டுல தொட்டில ஆட்டினா தொடமாவே உன் தொடையில இல்லடி கைய வச்சா. அதுவா? அதுவாமா, கல்யாணம் ஆகி 410 நாள் ஆச்சு. எனக்கே உன் தொடையில கைய வைக்க தொடை நடக்குது. தவிர்த்த வேலை பரவாயில்ல சட்டாரி. அடுத்தவன் பார்த்தா ஆமாண்ணா, உன்னை கதவை அடிச்சுக்கிட்டு தாண்டி அடிக்கணும். ஐயா, ஊருக்கு பெரியவங்க நீங்க, முதல்ல உங்க கையால துடுப்பு போட்டு எங்க பொழப்பு ஆரம்பிச்சு வைங்க. இந்த ஊர் யாரையும் ஏமாத்துறது இல்லையப்பா. ஏதோ கம்போ வரகோ எல்லார்ட்டையும் கூலியா வாங்கிக்க, பொழப்ப நடத்து. எல்லாரையும் நனையாம கூட்டிட்டு போறியே, உன் உயிர் நனையும் இல்ல. என்னம்மா, கற்பூரத்தை ஐயாட்ட கொடுமா. பிள்ளையாரப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும். கொள்ளப்பா கொள்ள. 17 வா.
கஞ்சியா? வா. அரிசிச்சோறு கஞ்சி தானே? இருக்கட்டும். மீனு மீனு அம்மா மீனு வாங்கல. மீனு 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 மீனு. என்னடி சத்தத்தை காணோம்? சிலுக்குவார் பட்டி பிள்ளை, நீ தான் என் பாட்டு கசப்பாட்டு பாடினவளா? ஏன் மாமு வம்பு பண்றீங்க? நானா பாட்டு பண்ண? காலையில உங்களுக்கு வேலையே இல்லையா? ஏய் பொட்டைய பாட்டி, நீயா பாடினவா? சபைக்கு குத்த வச்சு எந்திரிக்க முடியாத கிளவி நான் மாறுறேனாக்கும். கூத்துக்கார ஆளியா நீ? வேற யாரு பாடினவா? குருவி குருவி சிட்டு குருவி, குருவி குருவி சிட்டு குருவி. அப்பச்சி கோவணத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சான். ஆடி காத்துல ஆட்டம் போட்டுச்சா நாணக்குச்சி. மவராசன் கச்சேரியில வைகுண்டம் தெரியுதுன்னு பாட்டு பாண்டானா. ஈரோ காடு வந்தோடனே எங்கடா பாட்டி ஓடுற? கூத்து ஆரம்பமாச்சு. ஏ குருவி நீ போ குருவி. ஏய் ஐயோ தள்ளி போடுற பாட்டு பாடுற பாட்டு. அடியே யாரையவா சந்துக்குள்ள நின்னுகிட்டு அங்க என்னடி பண்றவா? ஏய் அங்க என்னன்னு போய் பாடுறா. அத்தை, இந்த அசிங்கத்தை நான் சொல்ல மாட்டேன், நீயே வந்து பாரு. அப்படி என்னடா பண்ணிட்டு போயிட்டா? யாரடி அந்த சிரிக்கி? ஏன் வீட்டு சவத்துல மழை பெஞ்ச மாதிரி இந்த நீட்டத்துக்கு பெஞ்சிட்டு போனவா? பொண்ணாக்கா சங்குத ஆரம்பிச்சுட்டா, இப்படிதான். உரசிக்கிறதுக்கு பொண்ணாத்தா வீட்டு செவர்தான் வசதியா இருக்குன்னா வாங்கடி வாங்க. அதையும் பார்த்து போடுறேன். பட்ட பகல்ல வெறி கண்டு திரியிறவளுங்க. என்னத்தா என்ன நடந்தது? என் வீட்டு செவத்துல எந்த சிரிக்கோ ஈரம் பண்ணிட்டு போயிட்டா. அட விடு பண்ணாத்தா, ஏதோ தெரியாத சிரிக்கி பேஞ்சு போட்டு போயிட்டா. நீ வேற சீந்திக்கிட்டு. ஆமாண்டி, எவ்வளவு ஒருத்தி கோலம் போட்டுட்டு போயிட்டா. அத உச்சி கொட்டிக்கிட்டு நானும் பேசாம நிக்கணுமா? அத்தை, மாமா உள்ள இருக்காரு, சகட்டு மேனிக்கு நீ பேசிட்டு இருக்காத. அடி செருப்பால நாயை பொத்திக்கிட்டு போடா. அட விடு பண்ணாத்தா, நாயகி மண்டு போட்டு போயிருக்கோம். அதான் எந்த நாயும் நானும் பாக்கணும். 2 கால் நாயா 4 கால் நாயாரு? ஏன் வீட்டு செவத்து மேல உப்பரிச்சு கிடக்கேன் நானும் 2 மாசமா இந்த லவுக்கு இல்லாதவதான். எங்கடி ஓடுற? அடியே நில்றி, வந்தன பிச்சு விட்டேன். நில்றி, எங்கடி ஓடுற? அரிசி குத்தும் அக்கா மகளே. யாரு இவன்? அந்த மீன் காட்சி மட்டும் என் கையில கிடைச்சா அவ தொடைய கிழிச்சு துவையில அரைச்சுடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்காளுங்க இவளுக்கு மனசுல? நாட்டாம வீட்டுக்கார சந்தையிலே நாய் ஊதிட்டு போயிருக்கா ஒருத்தி. அவளை நாளை இளந்தாரிக போய் இழுத்துட்டு வர வேணா? அத்தோ, அப்பனை பஞ்சாயத்து அனுப்புங்க, ஊர் ஜனம்லாம் கூட்டிட்டாங்க. முண்டாசு கட்டி மீச முறுக்கி நியாயம் சொல்றதுக்கு நானா பெரிய விட்டாம்பல? கூப்பிட இடத்துல கூப்பிடப்பா. இனிமே அந்த மனசு கூட வாழ மாட்டேங்க. அந்த மனுஷனுக்கு வெறி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆவுன்னா அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பச்சை புள்ளக்காரி புள்ளைய பெத்து 1 மாசம் கூட ஆகலிங்க. எப்படிங்க இந்த உடம்பு தாங்கும்? நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாயத்தை சொல்லி போடுங்க. ஐயா, நல்ல பொண்டாட்டி உள்ளவங்களே கொஞ்சம் கால காட்டுங்களே ஐயா, விழுந்து. ஏண்டா கல்யாணம் பண்ண 2ஆம் நாள வஸ்திரம் பத்திரம் உன் பொண்டாட்டி ஓடிச்சால? நீ பேசுற? இதுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா? பேசாம உட்காரப்பா. ஐயா, உங்க கால்ல விழறையா, நம்ம 2 பேருக்குமே பொண்டாட்டி இருக்கு. இல்ல இல்ல, உங்களுக்கு ஒரு தனி பொண்டாட்டி, எனக்கு ஒரு தனி பொண்டாட்டி. போய் சின்ன சேலம் அவசரம் சொல்லி அனுப்பினாங்க. எல்லா ஜனமும் கூடி இருக்கா? போய் நீங்க விவசாயம் விட்டு வருவீங்களா? ஏன்டா கத்துறவன்? வரம்போ. ஊர்சன அவசரமா கூடிருச்சுன்னு 9 தடவை தாக்கல் வந்துருச்சு. போக வேண்டியதானே? அதுல என்ன 8 யோசனை ஒரு ஆம்பளைக்கு? பொம்பளையா போய் பைசல் பண்ண முடியும்?
பொழுதுக்கு தான் தெரியும் பொன்னாத்தா வீட்டுல கோழி குழம்பா இல்ல கவுத்து போட்டுருக்கிற குமரி குழம்பான்னு ஆட்டுக்கிட்ட அம்பிடுதே அறுத்து விடுவா அறுத்து. ஐயம்பேட்டை பேத்தியாத்தா தான் காப்பாத்துட்டு போ.